அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் எவ்வுலகிலும் எவரும் இதுகால் இல்லை எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள். எவ்வுலகிலும் எவரும் இதுகால் இல்லை என்பது எல்லாம் வல்ல இயற்கையுண்மை கடவுளாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரால் இவ்வுலகிற்கு வருவிக்கப்பட்டு அவர் மூலமாக சுத்த சன்மார்க்கம் அறிவிக்கப்பட்டு அவரும் அவ்வழி நடந்து இறுதியாக இறைவனுக்கு இணையான எல்லாம் வல்ல சித்தி பெற்று இறைவன் ஆன திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானையே குறிக்கும் என்பதை நாம் அறிவோம். இப்போது விளக்கத்திற்குச் செல்வோம். தலைப்பு: எவ்வுலகிலும் எவரும் இதுகால் இல்லை. கால வெள்ளத்தில் இன்று நாளை நேற்றாய் உருண்டோடிக் கொண்டிருக்கும் காட்சிகளே நாம். கால அளவாய நாமே காலன். காலம் கடந்தால் காலன் இல்லை. ஆசையெனும் மாயை அற்றவரே காலனை வென்றவர். இன்று நேற்றாவதும் நாளை இன்றாவதுமே காலமாய வாழ்வு. காலத்தில் தோன்றி காலத்தில் மறைவதுவே பிறப்பும் இறப்பும். காலம் கடந்தவரே சுத்த சன்மார்க்கம் வர முடியும். வந்தவரே மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்வார். சாகாதவரே சுத்த சன்மார்க்கி. இவர்களின் திசை நான்குமே நான்மறை. அதுவே இந்திரிய கரண ஜீவ ஆன்ம ஒழுக்கம். அவ்வொழுக்கம் பெறாது சுத்த சன்மார்க்கம் வர முடியாது. இம்மறையே தோன்றிய வேதம் காணாத ஊன்றிய தமிழ் மாமறை. மூவர் அசுத்தமாயா கர்ம சித்திகளையும் ஐவர் சுத்தமாயா கர்ம சித்திகளையும் ஐவராய 25 சுத்தமாயா ஞானயோக சித்திகளையும் திருச்சிற்றம்பலவர் சுத்தமாயா ஞானத்தையும் வழங்குவார். அருட்பெரும் ஜோதியர் தனிப்பெரும் கருணை சுத்த சன்மார்க்க திருவருள் ஞானயோக திருவருள் சமூக
மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு தந்து திருவருள் ஞான ஞான அருட்பெரும் ஜோதி திருவண்ண சித்தி தந்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என அதீதம் ஆவார். உலகெலாமாய மாயையை உணர்ந்து ஓதி மாயத்திரைகளென தனிப்பெரும் கருணையால் கண்டு அகற்றி அருள்ஜோதி நடம் கண்டு பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்து அருட்பெரும் ஜோதி ஆகி திருவண்ண அதீதம் ஆதலே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. தன்னை அறியாத உலகில் வாழ்வது என்ன வாழ்வு? மாயபோக வாழ்வே முப்பினி. உலகில் தோன்றிய வேதங்களே தோன்றிய உலகறி வேதம். இதுகாறும் வந்த பெரியோர்கள் தோன்றிய உலகறி வேதங்களைக் கண்டு அம்முடிவை முடிவெனக் கொண்டார்கள். இதுகால் வந்த திருவருட்பிரகாசர் கண்டதும் பெற்றதும் இவ்வுலகிலும் எவரும் பெற்று அறியாத ஊன்றிய மாமறை. எவராலும் அறிந்தறியாத அறிவித்து அறியாத அற்புத அனாதி இயற்கை உண்மை இதுகான். அவருடன் ஒப்பிட எவ்வுலகிலும் எவரும் இதுகால் இல்லை. இதற்குச் சான்று கீழ்வரும் வள்ளல் பெருமான் அவர்கள் அருளிய பாடலே சான்று. அப்பாடல் வருமாறு. நோவாது நோன்பு எனைப்போல் நோற்றவரும் எஞ்ஞான்றும் சாவாவரம் எனைப்போல் சார்ந்தவரும் தேவா நின் பேரருளை என்போலப் பெற்றவரும் எவ்வுலகில் யாருளர் நீ சற்றே அறை. இப்பாடல் மூலம் இறைவனையே கேள்வி கேட்கின்றார் என நாம் அறியலாம். ஆகையினால் உமது மாய சிறுமதியால் ஒப்பிட்டு உளர வேண்டாம். மாய வாழ்வில் பசித்தும் ஞான வாழ்வில் தனித்தும் அருள் வாழ்வில் விழித்தும் வாழ்தலே மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு. இக பர மாயபோகம் அளிக்கும் வாழ்வே உறக்கம். ஞான யோக பரம்பர வாழ்வே விழிப்பு. திருவருள் ஞான வாழ்வே பேரின்ப பெருவாழ்வு. தனிப்பெரும் கருணையால் பெறுவதே அவ்வாழ்வு. தனிப்பெரும் கருணையால் பெரும் பேரே அருட்பெரும் ஜோதி சமூகம். அருட்பெரும் ஜோதி அதீதமே அருட்பெரும் ஜோதி அதீதமே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. இதுகாறும் எவரும் பெற்றறியா புதுமை இது என இது தருணம் அதிசய அற்புதம் காண். விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும்
பெரும் ஜோதி தானே பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.